இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டை காட்டுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டோரு அந்த இடத்தோட மார்க்கெட்டில் எப்படி பரபரப்பாக இந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து எங்கள் ஷாப் வந்து கொடுக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டுருப்பான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே அங்கே ஒரு ஃபீமேல் இருப்பா. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இவன் வந்துட்டு, ஓ பரவாயில்ல, நான் இந்த மாதிரி உங்களோட லீடரை வந்து பார்க்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது உங்கள்கிட்ட வந்து அதுக்கான இன்விடேஷன் இருக்கா சார், இந்த மாதிரி இன்விடேஷன் இல்லைன்னா என்னால் வந்து உங்களை வந்து லீடரை பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இன்விடேஷன் வேணுமா உனக்கு, சரி அப்படின்னா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு பேட்சை காட்ட, அப்போ வந்து இவர் வந்துட்டு வாங்க சார், அதாவது இவன் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் லீடர் மாதிரி, வாங்க நீங்கள் வந்திருக்கீங்க வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இரு எதுக்கு இப்போ சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுருக்குற, இந்த மாதிரி ஒரு லீடரை போய் கூப்பிட்டா அவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ இவனை வந்து காட்டுறாங்க. இவன் வந்து ஹீரோ வந்து ஒரு மெர்ச்சண்ட்டை போட்டு தள்ளியிருப்பார்ல, அவனோட ஹீரோவோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், அந்த மெர்ச்சண்ட்டில் சேர்ந்த ஒரு கிளானை சேர்ந்த ஒருத்தன் தான் இவன். அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் லீடர் மாதிரி இவன். அவன் பேர் வந்து ஹாங் கைஸ். அவன் இந்த மாதிரி யார் என்னோடய மெர்ச்சன்ட் வந்து கொன்னது அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருப்பான். இப்போ சீனங்கட்டை ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒருத்தன் வந்து உனக்கு என்ன தைரியமாக வந்து நீ வந்து என்னை ட்ரிக் பண்ண பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அவன் அங்கே விற்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து சண்டை கட்டுறான். அவன் பார்த்தா அவன் முதுகில் வந்து ஒரு கூண்டு விழுந்துருக்கும். இவன் வந்து 7 ஸ்டார் ஹால்னு சொல்ல போகிற ஒரு ஃபேமஸான அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர். அந்த 7 ஸ்டார் ஹாலில் வந்து இவனும் ஒருத்தன். அப்படி அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் சார் இது வந்து நான் வந்து உங்களுக்கு சீப்பாக தான் அதை கொடுக்குறேன், இது வந்து செய்கூலி சேதாரத்தை நான்லாம் வந்து சேர்த்தவே இல்லை சார், இது வந்து நான் 3 சில்வருக்கு கொடுக்குறதே வந்து ரொம்ப சீப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க மாட்டியா, மூடிட்டு இது 1 சில்வருக்கு கொடுறா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் சார் அதை மட்டும் நான் கொடுத்தேன்னா என்னோடய முதலே போயிடும் சார் அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்க. அப்போது ஒரு சவுண்டு கேட்குது, ஓ இந்த மாதிரி நீ உன்னோட புவர் மார்க்கெட்டை வேலை செய்கிறவங்கள வந்து நீ இப்போவே வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு இதே வேலையாக போச்சு, சரி உனக்கு அது காசு பத்தலின்னு நீ என்கிட்ட கேளு, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ இந்த மாதிரி அந்த ஷேடோலெஸ் ப்ராக்டிஸ்னு சொல்ல போகிற நீ தான், நீ ஃபேமஸ் ஆனால் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ நான் இங்கே சும்மா ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன், நான் மட்டும் இல்லை இன்னொருத்தையும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் ஃபாதர் மாதிரி இருக்க வந்துட்டு, இவர் தான் வந்து அந்த 7 ஹால்னு சொல்ல போகிற அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உங்களை க்ரீட்டிங்ஸ் பண்ண சொல்லிட்டு அந்த ஃபீமேல் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிகிட்டு இருக்க, சரி உனக்கு இந்த மாதிரி காசு வேணுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் என்ன பிச்சைக்காரனா, நீ பிச்சை போகிறத வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் அந்த கிராண்ட் ஃபாதர் மாதிரி அவன் வந்துட்டு, இவன் இந்த மாதிரி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, இவன் இங்கே இருக்கானா அப்போ ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர் கண்டிப்பாக இங்கே வருவாங்க, அவங்க எங்கே போனாலுமே வந்து கலவரம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே வந்து இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது, மறுபடியும் இவனுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு வந்துக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை கைஸ், சீனங்கட்டே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டேவாக இருக்குது. அங்கே வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பார். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பியோ தான். ஹீரோ இந்த மாதிரி மீனை பிடிச்சிட்டு அவர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் மீனை பிடிச்சிட்டு அவர் அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து அந்த ரிவருக்குள்ளேயே வந்து விட்டுருவார். அப்படி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து இப்போ அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறார் கைஸ். இப்போ சீனங்கட்டை ஹீரோ வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணல அவனும் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். அவன் வந்து டேரெக்டாக வந்துட்டு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய பேர் வந்து பியோ அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு என்னை வந்து பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் சார் நான் வந்து கேள்விப்பட்டேன் உங்களோட ஃபேஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ நினச்ச நக்கிற மாதிரி என்னை இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து வேறு யாராவது போய் பார்த்துக்கோ, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இந்த மாதிரி ஹாங் கிளான்னு சொல்ல போகிறேன், அந்த கிளான்லேருந்து வந்தேன், என்னோடய பேர் வந்து ஹாங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, உன்னோட கிளான் கூட வந்து நான் எதுவுமே வந்து டீலிங் வச்சுக்கலையே, நீ எதுக்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு எதுவுமே தெரியாதா, சரி நான் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரி எங்கள் மெர்ச்சண்ட்டை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து கேதர் பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்ருப்பான், அது வந்து ஒரு பிஸ்னஸாக அவன் பண்ணிகிட்டு இருந்தான், ஆனால் வந்து நீ எதுக்கு வந்து அவனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து உண்மையாக நீ தான் கொன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காட்டாமல், ஆமாம் நான் தான் கொன்னேன், அவன் வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி அது செல் பண்ணிகிட்டு இருந்தான், அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது நீ வெறும் இந்த ஒரு விஷயத்துக்காக அவனை போட்டு தள்ளிட்டியா, எங்களோட கிளானை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா,
எங்களோட கிளானில் நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வையேன், அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உன்னை கொல்றதுக்கு வந்து தொடர்ந்து வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவனுக்கு யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அப்படி நீ வந்து இந்த மாதிரி அவனுக்கு வந்து கமெண்ட் கொடுத்து என்னை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துன்னு வையேன், அப்படி நீ கொடுத்து முடிச்சோடனே உன் தலை வந்து தரையில் கிடக்கும். அது மட்டும் இல்லை, நீ என்னை தேடி வரானுக்கு பாரு, அவனோட எல்லா தலையும் வந்து அதே மாதிரி தான் தரையில் கிடக்கும். நான் யாரை பற்றி வந்து கவலையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்ஷன் லீடர் இருந்துட்டு இவனுக்கு என்ன தைரியம் தான் வந்து இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான், இவனை இங்கேயே போட்டு தள்ளிட்டுமான்னு சொல்லி அவன் அந்த கில்லிங் இன்டென்ட்டை வந்து வெளிப்படுத்தும் போது ஹீரோவும் வந்து அவரும் வந்து இவன் என்கிட்டயே வந்து கில்லிங் இன்டென்ட் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை வந்து அசைய முடியாமல் ஒரு இடத்துல நிற்க வச்சு உட்கார வச்சு போட்டு அவர் வந்து அவன் கண்ணத்தை வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டதுக்கப்புறம் டேய் நான் ரொம்ப சென்சிட்டிவ்டா, இந்த மாதிரி நீ கில்லிங் இன்டென்ட் யூஸ் பண்ணி ஏன் நான் தவறுதெல்லாம் உன்னை கொன்றுவேன், சரி நீ எவனாரு யாராக வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு வந்து இப்போதைக்கு உங்கள் விஷயத்தில் வந்து தலையிடுற மாதிரி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அப்படியே நீயும் இருந்துக்கிட்டேன்னு வையேன் அதுதான் உங்களுக்கு நல்லது, என்ற கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களோட கிளான்னு ஒன்று இருந்ததுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை மிரட்டிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கிட்டே ஒரு பட்டறையில் வந்து ஒருத்தன் வேலை செஞ்சுட்ருப்பான். யாருன்னு பார்த்தா ஸ்லேவ் தான். ஹீரோ வந்து அந்த மேலே இருந்து அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளணுன்னு வந்து இப்போது ஸ்லேவாக இருக்க மாட்டாங்க, வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது போல் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வா பியோ நீ எப்போ வந்த எங்கே ஒரு சவுண்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நீ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தா அதனால் நான் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டேன். சரி இங்கே என்ன விஷயமா வந்த பியோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது, இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் வந்து எனக்கு வேணும், உனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு ஹேண்ட் க்ளவுஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சரி ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வந்து பாரு நான் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட்டாக வந்து தயார் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி நான் இப்போ 5 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார். இவன் வந்துட்டு இப்போ அவனோட ஒதுக்கப்பட்ட அவனுக்குன்னு எடுக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு வந்து போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது யோசிச்சிட்டே போகிறான், இந்த மாதிரி பியூர் இருக்கானே இவன் வந்து அந்த 2 கிளானை எதிர்த்து நிற்கும் போதே வந்து அவன் எந்த ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்காம வெறும் அந்த கத்தியை வச்சு சண்டை போட்டான். ஆனால் இந்த எதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கான். சரி எது எப்படியோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலை வச்சு அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அவன் ஒரு மெட்டீரியல் வந்து எடுத்து பார்த்துட்டு இருப்பான், இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு சலசலப்பு என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு இடம் வந்து ஒரு கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்குது. இவன் வந்து என்னடா இது இங்கே கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவன் அந்த விலைக்கு பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான். இவன் வந்துட்டு யார் இவன் இந்நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவன் சின்ன பையன், இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கிறது. இதோடையே வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது வந்து சண்டேங்காட்டி வந்து ஸ்பெஷலாக வந்து 3 எபிசோட் மேக் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் சண்டே போடுறது வந்து வேறு ஒரு மான்வாவாக இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த டே போடுறது வந்து மண்டே டு சாட்டர்டே போடுறது வந்து வேறு மான்வா, சண்டே போகிறதெல்லாம் வேறு மான்வா. இப்போ நான் சண்டே போகிறது வந்து இந்த மாதிரி ரீபர் ஆஃப் ட்ரிஃப்டிங் மூன்ஸ்னு சொல்லப்போ அந்த 2nd சீசன் தான் போகலான்ட்டு இருக்குங்க கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் வரைக்கும் பை கைஸ்.